Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 4 Exercise 4.1 10th question எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு sum. To travel from a place A to B, there are two different bus routes. ரெண்டு bus route இருக்கு B1, B2. Two different train routes T1, T2 and one air route A1. So A to B செய்யும்போது ரெண்டு பஸ், ரெண்டு ட்ரெயின், ஒரு ஏரோப்ளேன். அதாவது ஒரு ஏர் ரூட் A1. இப்போ பில இருந்து சி இன்னொரு இடமும் போகணும். பில இருந்து சி போகும்போதும் நமக்கு ஒரு பஸ் ரூட் இருக்கு. ஸோ B1 டேஷ் எழுதியிருக்காங்க. டூ டிஃப்ரெண்ட் ட்ரெயின் ரூட்ஸ். ஸோ T1, T2 and one air route A1. ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக மேலே வந்து ஹைஃபன் கொடுத்துருக்காங்க. Find the number of routes of commuting from place A to place C. ஸோ பிளேஸ் ஏலேருந்து முதல்ல பி போகணும், அப்புறம் பியிலேருந்து சி போகணும். ஸோ வியா பிளேஸ் பி, அதான் ஏ டு பி, பி டு சி, வித்தவுட் யூஸிங் சிமிலர் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இதுதான் முக்கியம். வித்தவுட் யூஸிங் சிமிலர் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன? ஃபஸ்ட்டு பஸ்ஸில் வந்தால் அடுத்து பஸ்ஸில் வரக்கூடாது. ஒரு பஸ்ஸுனா ட்ரெயின் தான். இப்போ ட்ரெயின்னா பஸ்ஸு, ஏர் ரூட்னா பஸ்ஸு இல்லைன்னா ட்ரெயின். புரியுதுங்களா? ரெண்டுமே ஒன்றா இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஷனை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். இதை சால்வ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ அந்த டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். ஏபிசி, ரெண்டு பஸ்ஸு, ரெண்டு ட்ரெயின், ஒரு ஏர், சரிங்களா, ஒரு ஏர் ரூட். அப்புறம் பி டு சி, பி டு சியில் ஒரே ஒரு பஸ்ஸு, ரெண்டு ட்ரெயின், ஒரு ஏர் ரூட், சரிங்களா. இப்போ நான் இங்கே பஸ்ஸில் வந்தேன்னா இங்கே பஸ்ஸில் வரக்கூடாது. அப்போ எப்படி எழுதலாம்? B1, T1, B1, T2, B1, A1. கிளியரா? அடுத்தது B2க்கும் அதே மாதிரி தான். பஸ்ஸில் வந்துட்டு ட்ரெயின், ஏர். ஸோ B2, T1, B2, T2, B2, A1. அடுத்தது ட்ரெயின். ஸோ ட்ரெயினில் வந்து எங்கள் ட்ரெயினில் வரக்கூடாது. இப்போ ட்ரெயின் இல்லாமல் பஸ்ஸும் ஏரும் மட்டும்தானே இருக்குது. அப்போ ட்ரெயினில் வரும்போது பஸ்ஸும் ஏரும் மட்டும்தான் இருக்குது. அடுத்து ட்ரெயின் 2. ட்ரெயின் 2லேயும் பாருங்கள், ட்ரெயின் 2வில் போகும்போது பஸ்ஸு, ஏர், T1, T2 எடுக்கக்கூடாது. ஸோ ட்ரெயினில் வரும்போது பஸ்ஸும் ஏர் ரூட் மட்டும்தான். அதே மாதிரி தானே ஏர் ரூட்டுக்கும். இப்போ ஏர் ரூட் எடுக்கும் போது இந்த A1 டேஷ் எடுக்காமல் இந்த 3 வச்சு செய்ய போகிறோம். ஸோ A1, B1, A1, T1, A1, T2 இவ்வளோதான். ஸோ இது டோட்டலாக எத்தனை வேஸ் இருக்குன்னு பண்ணாலே நம்மளோட ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் வேஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் ஆர் டோட்டல் எவ்வளோ இருக்குது பாருங்கள். 1, 2, 3, 6, 8, 10, 13. ஸோ டோட்டலாக 13 வேஸ் இருக்குது நமக்கு ட்ராவல் பண்ண ஃப்ரம் ஏ டு சி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன ரூட்டுன்னு தனியாக எழுதுங்க. கவுண்ட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிடும். எல்லாருக்கும் செம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கணும். 11th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். How many numbers are there between 1 and 1000? Both inclusive அப்படின்னா என்ன? 1ம் கன்சிடர் பண்ணும், 1000ம் கன்சிடர் பண்ணும். Which are divisible neither by 2 nor by 5. ஸோ நம்ம கண்டுபிடிக்கிற நம்பர்ஸ் வந்து 2ஆலையும் டிவிசிபிள் ஆகக்கூடாது, 5ஆலையும் டிவிசிபிள் ஆகக்கூடாது. இதில் ரிப்பீட்டிஷன், நாட் ரிப்பீட்டிஷன் எதுவுமே அவங்க கொடுக்கல. ஸோ நம்ம ரிப்பீட் பண்ணுற மாதிரி எடுத்துப்போம். இப்போ சொல்யூஷனில் வந்து இது 3ஆக பிரிக்கணும். ஏன்னா இதில் சிங்கிள் டிஜிட்டும் வரும், டபுள் டிஜிட்டும் வரும், 3 டிஜிட்டும் வரும். ஸோ அதனால் நம்ம 1 by 1 சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1 டிஜிட் ஆர் சிங்கிள் டிஜிட்னு கூட எழுதலாம். நீங்கள் எப்படி வேணால் எழுதிக்கோங்க. 1 டிஜிட் ஆர் சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ். இப்போ நமக்கு நார்மலாக நம்பர்ஸ் வந்து இங்கே 0 to 9. பட் 2ஆலையும் 5ஆலையும் டிவிசிபிள் ஆகக்கூடாதுன்னா ஈவன் நம்பர்ஸ் வரக்கூடாது. 2, 4, 6, 8 வரக்கூடாது. அண்ட் 5ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடாதுன்னு சொன்னனால 0வும் 5மே வரக்கூடாது. இப்போ மிச்சம் என்ன இருக்கும்? 1, 3, 7, 9 இது மட்டும் தானே இருக்கும். ஸோ இதோட டோட்டல் வந்து 4 வேஸ் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ 2 டிஜிட் நம்பர், 2 டிஜிட் நம்பர். இப்போ 2 டிஜிட் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1s, 10s மட்டும்தான் இருக்குது. இப்போ இடத்துல இந்த 4 நம்பர் தான் பாசிபிள். 1, 3, 7, 9 மட்டும்தான் பாசிபிள். பேலன்ஸ் இருக்கிறது பாசிபிள் கிடையாது. அண்ட் இங்கே 0 வரக்கூடாது, 10ஸில் 0 வரக்கூடாது. அப்போ டோட்டல் வந்து 10ல் வந்து இதில் ஒரு 4, ஒரு 5, டோட்டல் 10ல் 0 மட்டும் மைனஸ் பண்ணிட்டா நமக்கு 9 கிடைக்கும் இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் தான். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே ஈஸி. 9 into 4, 9 4s are எவ்வளோ? 36. அடுத்தது 3 டிஜிட் நம்பர், 3 டிஜிட் நம்பர்ஸ். இதில் என்னென்ன வரும்? 100, 10s,
ஒன்ஸ். மறுபடியும் ஒன்ஸில் அந்த 4 நம்பர் தான், அது மட்டும் சேஞ்ச் ஆகவே கூடாது. இப்போ 100ல் வந்து 9 நம்பர்ஸ் வரணும், ஏன்னா இங்கே 0 வரக்கூடாது. பட் டென்ஸ் இடத்துல எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது, ஏன்னா டென்ஸில் வந்து ரிப்பிட்டிஷன் அலௌட்னால 10 நம்பர்ஸுமே பாசிபிள் இல்லையா. ஸோ அடுத்து நம்பர் ஆஃப் ways is equal to 9 into 10 into 4. 9 4s are 36, அந்த 0 அப்படியே எழுதிக்கலாம். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணாலே போதும் இல்லையா. required numbers between 1 to 1000 which are divisible neither by 2 nor 5 is first 360, அப்புறம் ஒரு 36, அப்புறம் ஒரு 4. 36 plus 4 40, 360 plus 40 400. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில சம்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, சரிங்களா. ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. 12th question எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். How many strings can be formed using the letters of the word LOTUS, lotus, if the word ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நமக்கு வந்து லோட்டஸ்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, இதில் உள்ள லெட்டர்ஸ் வச்சு நம்ம எத்தனை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேர்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க, அதர் ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் கண்டிஷன் என்னென்னா, ஒன்று எல்லால் ஸ்டார்ட் ஆகணும், இல்லை எஸ்ஸால் முடியணும். எல்லால் ஸ்டார்ட் ஆகணும், எஸ்ஸால் முடியணும். அடுத்தது நெய்தர் ஸ்டார்ட்ஸ் வித் எல் நார் எண்ட்ஸ் வித் எஸ், எல்லால் ஸ்டார்ட்டும் ஆகாது, எஸ்ஸால் எண்டும் ஆகாது. ஸோ இது ரெண்டும் தான். அண்ட் இது ஒரு முக்கியமான கொஸ்டின், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துருங்க, இதுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் நமக்கு கிவன் எத்தனை வேர்ட் பார்த்துடலாம். கிவன் வந்து லோட்டஸ் இல்லையா, LOTUS. ஸோ மொத்தம் 5 லெட்டர்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன, எய்தர் ஸ்டார்ட்ஸ் வித் எல் ஆர் எண்ட்ஸ் வித் எஸ். இப்போ நான் ஒரு 5 பாக்ஸ் வரைஞ்சிக்கிறேன். 1 2 3 4 5 கரெக்டாக வரைஞ்சிட்டேன், ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து எல் வச்சு பார்த்துடலாம். எய்தர் ஸ்டார்ட்ஸ் வித் எல்னால முதல்ல எல் இங்கே வருது அப்படின்னா ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்து 4 இடம் பேலன்ஸ் இருக்குது. அண்ட் எல் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு OTUS 4 லெட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ டோட்டலாக 4 லெட்டர்ஸ் இங்கே வரலாம். அடுத்தது 3 லெட்டர்ஸ் வரலாம், ஏன்னா இங்கே 2 யூஸ் பண்ணிட்டோம். அடுத்து 2 லெட்டர் வரலாம், அடுத்து 1 லெட்டர் வரலாம். ஸோ இதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம், 4 into 3 into 2 into 1. 4 3s are 12, 12 2s are 24. இது வந்து எல்லுக்கு. சேம் இதே மாதிரி எஸ்ஸுக்கும் கண்டுபிடிக்கணும். 1 2 3 4 5. இப்போது எண்ட்ஸ் வித் எஸ்ஸால் முடியுது. அப்போ அதே கண்டிஷன் தான், எஸ் எடுத்துடலாம். அப்போது OTUL இருக்கும், அதே 4 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே 4 வரலாம், இங்கே 3 வரலாம், இங்கே 2 வரலாம், இங்கே 1 வரலாம். இது எப்படி கண்டுபிடிப்போம், 4 into 3 into 2 into 1. therefore 20. 4 12 2s are 24. அடுத்து இன்னொன்றும் செக் பண்ணும். அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனில் ஒன்று எல்லால் ஸ்டார்ட் ஆகணும், இல்லை எஸ்ஸால் முடியணும். ஆனால் எல்லும் எஸ்ஸும் லாஸ்ட்டில் வரணும்னு அவங்க சொல்லவே இல்லை. ஸோ அதை நம்ம மைனஸ் பண்ணிடணும், கரெக்டுங்களா. ரெண்டுமே அட் அ டைம் வந்துருச்சுன்னா அதை மைனஸ் பண்ணும் இல்லையா. ஸோ எல்லும் எஸ்ஸையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க, OTU மட்டும் இருக்கும். அப்போது இங்கேயும் 1, இங்கேயும் 1 பாசிபிலிட்டி, இங்கே 3 வரலாம், இங்கே 2 வரலாம், இங்கே பேலன்ஸ் இருக்க 1 வரலாம். இதை மல்டிபிள் பண்ணலாம், 1 into 1 into 1 1. ஸோ 3 into 2 மட்டும் எடுத்துக்கலாம், இல்லை 1 1 1 எழுதலாம். அப்படி பார்த்தா இங்கேயும் 1 வரும், சரிங்களா. அண்ட் இதுக்கு முன்னாடியும் 1 வரும். நான் வந்து 1ஆல் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது போய் எழுதிக்கலாம், 1 into, சரியா. இது 4 into 3 into 2 into 1 into 1. வேல்யூ எதுவுமே சேஞ்ச் ஆகுது, ஏன்னா 1 into தானே, அப்படியே விட்டுடலாம். இப்போ 3 into 2 6. ஸோ 6 இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், எல்லால் ஸ்டார்ட் ஆகுறதையும் எஸ்ஸால் முடிகிறதையும் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுமே வர்றதை மைனஸ் பண்ண போகிறோம், சரியா.
So total number of ways is equal to 24 plus 24 minus 6. 24 plus 24 48 minus 6 வந்து 42. இப்போ ஸ்டேட்மெண்ட்ல எழுதலாமா? therefore total number of words either starts with L or ends with S is 42 அப்படின்னு எழுதிட்டா போதும். சரியா? செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. neither starts with L nor ends with S. ஸோ எல்லால ஸ்டார்ட்டும் ஆகக்கூடாது, எஸ்ஸால் முடியவும் கூடாது. ஸோ இதுக்கு ஆப்போசிட் தான் அப்படியே நம்ம போன சப்டிவிஷனில் கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ஃபார்ம்டு வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சதை மைனஸ் பண்ணாலே போதும் இல்லையா? இப்போ டோட்டல் நம்பர் எப்படி ஃபார்ம் ஆகும்னு முதல்ல எழுதிடலாம். 1 2 3 4 5. ஃபஸ்ட்டு நமக்கு 5 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ 5 பாசிபிலிட்டிஸ் 4 3 2 1 இல்லையா? இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணலாம். 5 into 4 into 3 into 2 into 1 20 60 120. ஸோ 120 வேர்ட்ஸ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கொடுத்துருக்க 5 லெட்டரை வச்சு நான் 120 வேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் எப்படி வரும்னா, number of words neither starts with L nor ends with S, that is equal to total number of words minus number of words either starts with L and ends with S. இப்போ டோட்டல் நமக்கு எவ்வளோ கிடைச்சிது? 120. ஆல்ரெடி நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். 42. 120லேருந்து 42 மைனஸ் பண்ணால் 8 7. ஸோ 78. இதான் ஆன்சர். 78 வேர்ட்ஸ் வந்து neither starts with L nor ends with S. மறுபடியும் அந்த ஸ்டேட்மெண்ட் வேணால் எழுதிட்டு எழுதலாம். total number of words neither starts with L nor ends with S is 78. Understand of the sums எல்லாருக்கும். 13th question இந்த வீடியோவில் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, count the total number of ways of answering 6 objective type questions, each question having 4 choices. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, நமக்கு சூஸை கரெக்ட் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான். இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஆன்சரிங் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு கொஸ்டின்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6. ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க? 4. ஸோ 6 கொஸ்டின்னு 4 சாய்ஸ் ஒரு இதுக்கு இருக்குது இல்லையா. நம்பர் ஆஃப் வேஸ் இஸ் ஈக்குவல் டு 4 சாய்ஸஸ் ஆனால் 6 கொஸ்டின். கரெக்டாக எனக்கு எத்தனை சாய்ஸு? 4 சாய்ஸ் இருக்குது, 6 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ 4 பவர் 6ன்னு எழுதணும். இது வந்து நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர்லாம் காமிக்க வேண்டாம், பட் 4 பவர் 6ன்னே எழுதியிருக்காங்க. அதோட முடிச்சிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இன் ஹவு மெனி வேஸ் 10 pigeons கேன் பி பிளேஸ்ட் இன் 3 டிஃப்ரெண்ட் pigeon ஹோல்ஸ். ஸோ 10 pigeon இருக்குது, 3 டிஃப்ரெண்ட் ஹோல்ஸ் இருக்குது. அது எத்தனை வேஸில் பிளேஸ் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஸோ இதில் டோட்டல் pigeons எவ்வளோ அது எழுதிக்கலாம். டோட்டல் pigeons வந்து 10. அப்புறம் pigeon ஹோல்ஸ் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் கண்டுபிடிக்கலாம். is equal to total number of places எவ்வளோ? 3. இதில் நான் 10 pigeon அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ 3 பவர்
10 டோட்டல் எவ்வளோ ஹோல்ஸ் நமக்கு 3 மொத்த பிஜேன் எவ்வளோ 10 அதுதான் மேலே எழுதுவோம் இங்கேயும் அதே மாதிரி தான் பாருங்கள் சாய்ஸஸ் எவ்வளோ தான் கீழே எழுதுகிறோம் நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் என்னன்ட்டு மேலே தான் எழுதுகிறோம் இல்லையா ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா find the number of ways of distributing 12 distinct prizes to 10 students இப்போ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் 10 power 12 அவ்வளோதான் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு எழுதிடலாம் ப்ரைஸஸ் எவ்வளோ இருக்குது 12 ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க 10 டோட்டல் நம்பர் ஆஃப் ways is equal to எத்தனை ஸ்டூடெண்ட்டு எவ்வளோ ப்ரைஸு அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான சம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்